30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைன்னா உங்களை வந்து. திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் BG சரவணனிடம் திமுகவைச் சேர்ந்த புரோக்கர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக மிரட்டல் விடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக ஆதாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குதிரை பேரம் நடப்பதாக கூறி அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி ஆகியோர் புகார் தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆளுநரிடம் மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் திமுகவினர் குதிரை பேரம் நடத்தியதாக வந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் சுமார் 8 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் BG சரவணன் ஏரலில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கூட்டு சேர்ந்து கொண்டு சமூக வலைதளங்கள் மூலம் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர வேண்டும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உதவியாளர்கள் என்ற போர்வையிலும், மேலும் திமுகவைச் சேர்ந்த புரோக்கர்கள் பெயரில் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் வைத்து தன்னை வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கும் மேல் தருகிறோம், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் திமுகவுக்கு வந்துவிடுங்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம் என பேரம் பேசினர். 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட வந்து ஆதார் இருக்குது. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கள்ட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. மேலும் அவ்வாறு இல்லை என்றால் உங்களை என்ன செய்வோம் என்று தெரியாது எனவும் மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வாகனத்தில் வரும்போது ஒரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. அதுவும் எனக்கு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. தான் அவர்கள் மிரட்டலுக்கு பணியாத காரணத்தினால் என்னை கொலை செய்யும் நோக்கில் அந்த லாரியை ஏவி விட்டார்களா என தெரியவில்லை என தெரிவித்தார். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனால் உன்னை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோட கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் எதார்த்தமாக நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா, இது வந்து முழுக்க எனக்கு வந்து நிறைய ஒரு தவறுகளை, அதாவது இந்த மக்கள் குறைகளை கையில் எடுக்கனால நிறைய எதிர்ப்பு கொண்டு வாங்க. மேலும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு மேற்பட்ட பகுதியில் திமுகவினர், அதிமுகவினர் பல்வேறு ஊழல் சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதை தடுத்து மக்கள் பணியில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் தன்னை எப்படியாவது தடுக்க வேண்டும் என தொடர்ந்து திமுக, அதிமுக கூட்டணி சேர்ந்து கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பல்வேறு சமூக பணிகளை ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மக்களுக்காக தான் செய்து வருவதாகவும், தொடர்ந்து நான் தமிழக வெற்றிக்கழகத்தில் தமிழக முதல்வர் விஜய் கூறியபடி தொடர்ந்து மக்கள் சேவையில் பணியாற்றுவேன் என தெரிவித்தார். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்போ வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மலா காமனா, ஏன்னா அதை மதிக்கணும் இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர், அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே பிரதர், ஏதோ தவறுதலா நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதலா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னாட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரையும் இந்த இடத்துல பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமும் இல்ல யாருக்கோ துரோகமான செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க.
நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் தன்னை திமுகவினர் திமுகவில் இணைய சொல்லி பேரம் நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.